தேவன் கொடுக்கும் தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ದೇವರು ಕೊಡುವ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡೋಣ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கு ஆண்டவர் ஒரே தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ಈ ವೇದಾಗದಲ್ಲಿ ಇಬ್ಬರಿಗೆ ಒಂದೇ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. மீகா சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கும் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கும் ஒன்றாய் ஒப்பிட்டு பார்க்கலாம். ಈಗ ನುಡಿದ ಪ್ರವಾದನೆಗೂ ಏಸಾಯ ನುಡಿದ ಪ್ರವಾದನೆಗೂ ಅದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நாம் வாசித்து பார்க்கலாமே. ನಾವು ಓದಿ ನೋಡೋಣ. ஏசாயா 2 அதிகாரங்கள் 2வது வசனம். ஏசாಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடி முடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆமென். அதே மீகா 4:1-2 கூட வாசிக்கலாம். ಅದೇ ರೀತಿ மீகா 4:1-2. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடி முடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. மீகா சொன்ன ஒரு தீர்க்க தரிசனங்களை இங்கே பார்த்தோம். ಈಗ ನುಡಿದ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ஹalleluya. ಹalleluya. அவர் என்ன சொல்றாருன்னா, ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ஏசாயா சொல்ற ஒரு தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது ஏசாಯನ ಪ್ರವಾದನೆ ನುಡಿದ யூதா எருசலேமை குறித்து அவர் தீர்க்க தரிசனங்கள் சொன்னார். ಯೂದವನ್ನು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು ಪ್ರವಾದನೆ ನುಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. இங்கே பார்க்கிறோம், மீகா சொன்னது சமாரியாவும் எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். ಇಲ್ಲಿ ಮೀಗ ಹೇಳುವುದು ಸಮಾರ್ಯ ಗ್ರಾಮವನ್ನು ಮತ್ತೆ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இது அழிவு வருகிறது என்று சொல்லி அவர் அறிவித்தார். ಇದು ಅಂತ್ಯಕಾಲವು ನಾಶನವು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿದರು. ಹalleluya. அவர் துக்கம் அடைகிறவராய் இருக்கிறார். ಅವರು ಚಿಂತೆ ಪಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பல சமயங்களிலே ஆண்டவர் எனக்கு கூட சிலரை குறித்து எனக்கு யோசனை கொடுப்பார். ಅನೇಕ ಸಾರಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ದೇವರು ಅನೇಕರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೋಚನೆ ಕೊಡ್ತಾರೆ. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமா கூட எனக்கு அநேகர் குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ಅನೇಕ வேதனை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? ಈ ಚಿಂತೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, அழிவு வருவதற்கு காரணம் என்ன? ಈ ನಾಶನ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவருடைய பாவங்களை நிமித்தம் தானே, ಅವರ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ತಾನೇ. ஹalleluya. ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆவியானவருக்குள்ள இருக்கும் பொழுது, ನೀವು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ, இருக்கும் பொழுது ದೇವರ ಸಂಗಡ ಇರಬೇಕು. குடும்பத்துக்கும் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ வருகிற சம்பவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ಬರುವ ಸಂಭವಗಳನ್ನು ಬರುವ ಸಂಗತಿಗಳನ್ನು ನಿಮಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இன்று நாம் இஷ்டத்தின் போல நாம் ஜீவித்திருக்கலாம். ಈ ದಿನ ನಾವು ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಹಾಗೆ ಜೀವಿಸಿರಬಹುದು. கண்டிப்பாகவே எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ಖಂಡಿತವಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அற்புதத்துக்காக நான் வேத வசனங்கள் எடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்ல இந்த வார்த்தைகளை நீ எச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார். ಅದ್ಭುತಕ್ಕೋಸ್ಕರ ವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗಿಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಇಲ್ಲ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಮಾತನಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. தேவன் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பை நீங்கள் கவனியுங்கள். ದೇವರು ಹೇಳುವ ಎಚ್ಚರಿಕೆ ಮಾತನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ. ஹalleluya. ஹalleluya. சில ஆலயத்துக்கு வராது இருப்பதனாலே, சில ஆலயத்துக்கு சரியானபடி வராம அவங்க இருப்பதனாலே இதுக்கு நடக்கிற வேலை விதமாய் சம்பவங்கள் நடக்கலாம். ಕೆಲವೊಬ್ಬರು ಆಲಯಕ್ಕೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರದೇ ಇರುವುದರಿಂದ ಅವರಿಗೆ ಸಂಗತಿಗಳು ಬೇರೆ ರೀತಿ ನಡೆಯಬಹುದು. கடைசி நாள்ல ஓடி வருவார்கள். ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಓಡಿ ಬರ್ತಾರೆ. ஓடி வர வேண்டும். ದೇವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಓಡಿ ಬರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆனா காரணம் என்ன சொன்னா, ஆண்டவர் தான் வழி. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರೇ ದಾರಿ, ಸತ್ಯವು ಜೀವವೂ ಆಗಿದ್ದಾರೆ. காப்பாற்றுகிறவர் கூட இருக்கிறார். ಅವರು ಕಾಪಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மிக அழுந்து புலம்புகிறான். ಈಗ ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அழுந்து புலம்புகிறான். ಅವರು ಹತ್ತು ಗುಣಗುಡುತ್ತಾರೆ. உணர்த்தின வசனங்கள் ಅವರು ಪ್ರಕಟಿಸಿದ தேசங்களில் ஆண்டவரே, இந்த நாடுல இந்த ஊர்ல எல்லாம் அழிந்து போகிறது என்று சொல்லி, எருசலேம் எல்லாம் அழிந்து போகிறது என்று அவன் வேதனைப்பட்டார். ಈ ಊರು, ಈ ದೇಶ, ಯೆರೂಸಲೇಮ್ ಎಲ್ಲವೂ ನಾಶವಾಗುತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஹalleluya. 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 எருசலேமே எருசலேமே என்று தேவன் சொன்னார். ಯೆರೂಸಲೇಮೇ ಯೆರೂಸಲೇಮೇ ಎಂದಾಗಿ ಹೇಳಿದರು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ எருசலேமை பார்த்து வீதியில் நின்று தேம்பி தேம்பி அழுதார். ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅತ್ತರು. ஹalleluya. ஹalleluya. மத்தேயு 23 அதிகாரம் 37 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயನ ಸುವಾರ್ತೆ 23 எருசலேமே 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 தீர்க்கதரிசிகளை
ஆமென். உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லை, மனதில்லாம போயிடுச்சு என்று சொல்றார். ನಿಮಗೋ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟೋ ಮುறை ಎಷ್ಟೋ ಸಾರಿ ஐயோ உங்களை கூட்டி சேர்க்க வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡಿಸಬೇಕು. கோழி தன் குஞ்சுகளை எப்படி கூட்டி தன் ரெக்கைக்குள்ளே மூடிக்கிறதோ அப்படி கூட்டி சேர்க்கும்படியாக அவர் எதிர்பார்த்தார். ಕೋಳಿ ತನ್ನ ಮರಿಗಳನ್ನು ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗೆ ಹೇಗೆ ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೋ ಆ ರೀತಿ ನೀವು ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಇತ್ತು. ஒருவரும் ಆದರೆ ಒಬ್ಬರು கேட்கவே இல்லை, ಅದನ್ನು ಕಿವಿಗೊಡಲೇ கேட்கவே இல்லை. ಅದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡಲೇ ಈ ದಿನದಲ್ಲಿ நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ಮಾಡುವ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பானானால், ಒಬ್ಬರು ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವುದಾದರೆ, ஹalleluya, ஒருவர் கேட்டு நடப்பானானால், ಒಬ್ಬರು ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವುದಾದರೆ, தேவ வார்த்தையை தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ನಮ್ಮ ಹೃದಯத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. கொஞ்ச காரியங்களுக்காக ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ நம்ம சோர்ந்து போகிறோம், ನಾವು ಬೇಸರಗೊಳ್ತೀವಿ, ஜெபத்தை விட்டுகிறோம், ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ, ஆண்டவரை பகிக்கிறோம், ದೇವರನ್ನು ಹಾಗೆ ஆலயத்துக்குள்ள வராத இருக்கிறோம், ಆಲಯಕ್ಕೂ ಸಹ ಬರದೇ ಇದ್ದೀವಿ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு பலமுறை கூப்பிட்டார். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಅನೇಕ ಸಾರಿ ಕರೆದರು, எருசலேமே எருசலேமே ಯೆರೂಸಲೇಮೇ ಯೆರೂಸಲೇಮೇ, தீர்க்கதரிசியின் கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்படுபவர்களை கல்லெறிவார்களோ, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளை கீழ் கூட்டி சேர்க்கிறதை கொள்ளவனமாக நான் எத்தனை தரம் உங்கள் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன். உங்களுக்கோ அவருக்கு கூட்டி சேர்க்க மனதா இருந்தார், அவர்களுக்கோ ಮನದಿಲ್ಲ. ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡಿಸಿ ಸೇರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು, ಆದರೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಉಣರ್ந்து கொள்ள வேண்டும், ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ನಮ್ಮ ಆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ನಮ್ಮ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கும் ஒரு தீர்க்கதரிசன வரங்களை கொடுக்கிறார். ಯಾರು ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೋ ಅವರಿಗೂ ದೇವರು ಪ್ರವಾದನೆಗೆ ವರವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. எனக்கு தீர்க்கதரிசன வரங்கள் இல்லையே என்று சொல்லலாம். ನೀವು ಹೇಳಬಹುದು ನನಗೆ ಪ್ರವಾದನೆ ವರಗಳು ಇಲ್ಲವಲ್ಲ ಅಂತ. ಪರವಾಗಿಲ್ಲ, ನಮ್ಮ ಆண்டவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಅದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு பெரிய நீதிமானுக்கெல்லாம் செய்வாரா? ಒಂದು ದೊಡ್ಡ ನೀತಿವಂತರಿಗೆ ಮಾಡ್ತಾರಾ? பாவம் செய்யற மனுஷனை கூட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். ಪಾಪ ಮಾಡುವ ಮನುಷ್ಯನಿಗೂ ಸಹ ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ಯೆರೂಸಲೇಮை குறித்து வேதனைப்பட்ட நாட்கள் ಉಂಟು. ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಪಟ್ಟಿದ್ದ ದಿನಗಳು ಉಂಟು. ஹalleluya, 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 ஹalleluya. நீங்கள் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்துல கூட நீங்க ஒண்ணு வாசிக்கும் பொழுது, ನೀವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 8:1-2 ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ஹalleluya, ஹalleluya, ಎಲ್ಲ ಎರಿಗಳು ಆಳ್ನವರೇ ಎಲ್ಲ ಸಿದ್ಧಪಟ್ಟು போனது, ಎಲ್ಲ ಚದರಿ ಹೋಯಿತು. ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவர்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 38 வசனம் என்ன சொல்கிறது? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி ನಿಮ್ಮ ಆಲಯವು ನಿಮಗೆ ಬರಿದಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு உணர்ற அளவுக்கு நாம் இருக்கிறோமா? ಇವತ್ತು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೇ ಇದ್ದೀವಾ? ஐயோ என் குடும்பம் ஆண்டவரே தேவன் சமூகத்துல பாதுகாப்பா இருக்கிறது என்று சொல்லுகிறோமா? ನನ್ನ ಕುಟುಂಬ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಆಶ್ರಯವಾಗಿ ಭದ್ರವಾಗಿದೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. தன்னை குறித்து யோசிப்பதில்லை. ತನ್ನನ್ನು ಕುರಿತು ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. நாம் தேவனிடத்தில் இருக்கும்போது தானே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ತಾನೇ ದೇವರು ನಮಗೆ ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ಜೆಬಿಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಂಡவர் ವಾಸ ಮಾಡುகிறார். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸವಾಗಿರ್ತಾರೆ. ಎಷ್ಟೋ ಮುறை ಕೂಪಿಟ್ಟಾಗ ಮಾಡ ಅವರಿಗೆ ಕೇಳಲಿಲ್ಲ. ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಕರೆದರೂ ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಲು ಮನಸ್ಸಿರಲಿಲ್ಲ. 39 வசனம் கடைசி முடிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நீங்கள் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, ಈ ವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಬೇಕಾದ್ರೆ எரேமியா கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். ಯೆರೆಮೀಯ ಪುಸ್ತಕವನ್ನು ನೀವು ಓದಬಹುದು. எரேமியா ரொம்ப வேதனைப்பட்டவன். ಯೆರೆಮೀಯ ತುಂಬಾ ಚಿಂತೆ ಪಟ್ಟಿದ್ದವನು. எரேமியா புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ನೀವು ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. ಜನங்களுக்காக ಜನರಿಗೋಸ್ಕರ தேவன் என்ன சொன்னாரோ, ದೇವರು ಏನು ಹೇಳಿದರೋ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது யாரும் கேட்கவில்லை. ಆ ವಾಕ್ಯವನ್ನೆಲ್ಲ ಜನರಿಗೆ ತಲುಪಿಸಬೇಕಾದ್ರೆ ಜನರು ಯಾರು ಕೇಳಲಿಲ್ಲ. மறுபடியும் சொல்ற தேவன் போய் சொல்லு எரேமியாவே ಜನங்களை ಕಾಪಾಡಿಸಿಕ சொல்லு என்று சொல்லுகிறார். ದೇವರು ಯೆರೆಮೀಯನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ಯೆರೆಮೀಯನೇ ನೀನು ಹೋಗಿ ಹೇಳು ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಜನರನ್ನು ತನ್ನನ್ನು ತಾನು
ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲಿ ಅಂತ. Hallelujah. Hallelujah. ஆனா ஒருவரும் கேட்கவில்லை. ಆದರೆ ಒಬ್ಬರು ಕೇಳಲಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. எல்லாம் பட்டயத்துக்கு ஆளானார்கள். ಎಲ್ಲ ಖಡ್ಗಕ್ಕೆ ಗುರಿಯಾದರು. எல்லா வாலிபர்களையும் எல்லா சகோதரர்களையும் எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்தார்கள். ಎಲ್ಲ ಯೌವನಸ್ಥ ಸಹೋದರರನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಬಿಸಾಡಿದರು. விதவைகளாய் காணப்பட்டார்கள். ಎಲ್ಲರೂ ಅವರು ವಿಧವೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. பள்ளம் தோண்டி அதுல அநேகரை வெட்டி போட்டார்கள். ದೊಡ್ಡದು ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡಿ ಅನೇಕ ಹೆಣಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಸುರಿದರು. ஆண்டவருடைய வார்த்தை கேளாதனால ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದೇ ಇರುವುದರಿಂದ ஒரே வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். ಒಂದೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. எரேமியா 9:1 நாம் வாசிக்கலாம். ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. வேகமா எடுத்துக்கொள்ளலாம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரற்றதுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுள்ள கொடுத்தவர் நிமித்தம் நான் இரவு பகலும் அழுவேன். வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாமரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அநேக பாவம் 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 பாவம். ಅನೇಕ ಪಾಪ ಪಾಪ ಪಾಪ. தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியவில்லை. ದೇವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பரிசுத்த ஜீவத்தில் வரவில்லை. ಪರಿಶುದ್ಧ ಜೀವನದಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. தன் ஜீவத்தை பாழாக்கி கொண்டிருந்தார். ತನ್ನ ಜೀವನವನ್ನೇ ಹಾಳು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் யோசித்தது உண்டா? ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿದುಂಟಾ? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் என்ன நடக்கும் என்று? ನನ್ನ ಜೀವನ ನನ್ನ ಕುಟುಂಬ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ. இன்னைக்கு சரியான வழி ஆலயத்துக்கு வராம இருக்கிற பிள்ளைகளே, ಇವತ್ತು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಲಯಕ್ಕೆ ಬರದೇ ಇರುವ ಮಕ್ಕಳೇ, ஹalleluya. ஹalleluya. நீங்கள் உணர வேண்டும். ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனோடு இராவிட்டால், ನೀವು ದೇವರ ಸಂಗಡ தேவனுடைய ஐக்கியமில்லாவிட்டால், ದೇವರ ಸಂಗಡ ಐಕ್ಯ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ வருகிற ஆபத்துல ಬರುವ ಅಪಾಯದಿಂದ நாம் தப்பிக்கொள்ள முடியாது. ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சாத்தான ನಮಗೆ ஈஸியா கொண்டு போயிடுறதுக்கு ஒரு வழி உண்டு. ಸೈತಾನನನ್ನು ಸುಲಭವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ದಾರಿ ಉಂಟು. இந்நாளில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಕರ್ತರಿಗೆ ಭಯಪಟ್ಟಿರಬೇಕು. எத்தனை பேர் ஹalleluya சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நீங்க உணராம இருந்தால் எப்படி? ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲೇ ಇದ್ದರೆ ಹೇಗೆ? உணராம இருந்தால் எப்படி? ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲೇ ಇದ್ದರೆ ಹೇಗೆ? ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க உணர்த்துகிறவராக இருக்கிறார். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ದಿನ ನಿಮಗೆಲ್ಲ ತಿಳಿಯಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಹೋರಾಟ ಬಂದರೂ ಸರಿ, உபத்திரவம் வந்தாலும் சரி, ಉಪದ್ರವಗಳು ಬಂದರೂ நாம் ಸರಿ, நிற்க வேண்டும். ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. அப்பொழுதுதான் ಆಗಲೇ வருகிற ஆபத்திலிருந்து தப்ப முடியும். ಬರುವ ಅಪಾಯದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் இரண்டாவது வருகை வரப்போகிறார். ದೇವರ ಎರಡನೇ ಬರೋಣ ಬರಲಿದೆ. அந்த இரண்டாவது வருகை ಆ ಎರಡನೇ ಬರೋಣ கிறிஸ்துவுக்காக யுத்தம் பண்ணும்படியாக, ಕ್ರೈಸ್ತರಿಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುವಂತೆ, அந்த கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணும்படியாக, ಕ್ರಿಸ್ತರಿಂದ ಯುದ್ಧ ಮಾಡುವಂತೆ, நம் ஜனங்களை மீட்கும்படியாக ನಮ್ಮ ಜನಗಳನ್ನ ಬಿಡಿಸುವಂತೆ அவர் வருகிறவராக இருக்கிறார். ಅವರು ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. அது கொடூரமான காலமா இருக்கிறது. ಅದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದ ಕಾಲವಾಗಿದೆ. பிரியமான தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை முறை கூப்பிட்டார்? ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಕರೆದರು. அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். ಅವರು ಶಬ್ದ ಮಾಡಿ ಕರೆದರು. ஒருவரும் அவரை நோக்கி பார்க்கவில்லை. ಒಬ್ಬರು ಅವರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஒவ்வொரும் காது கொடுத்து கேட்கவில்லை. ಯಾರು ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலே ಈ ದಿನದಲ್ಲಿ எத்தனை பேர் இப்படி வாழ்றாங்க? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் ನೀವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 8ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவனை கொலை செய்வதற்கு ஆமென். சவுல் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். சீசர்களை மாத்திரம் அசைக்கப்பட முடியவில்லை. ಶಿಷ್ಯರನ್ನು ಮಾತ್ರ ಕದಲಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஊழியக்காரரை அசைக்கப்படவில்லை. ಸೇವಕರು ಕದಲಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. தேவனுக்கு வாஞ்சியா இருக்கிறவரை அசைக்கப்படவில்லை. ದೇವರಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರುವವರು ಆಸಕ್ತಿವಾಗಿರುವವರು ಕದಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. சிதறி அடிந்து போனார்கள். ಇದೆಲ್ಲರೂ ಚೆದರಿ ಹೋದರು. எருசலேம் முழுவதும் அந்த நாளிலே எருசலேம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ಸಂಪೂರ್ಣ ಯೆರೂಸಲೇಮ್ ನಾಶವಾಯಿತು. ஹalleluya. ஹalleluya. அந்த நாளில் பார்க்கிறோம். ಆ ದಿನದಲ್ಲಿ தேவ பக்தி உள்ள மனுஷன் அந்த ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினார். ದೇವರ ಭಕ್ತಿ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನೊಬ್ಬ ಸ್ತೆಫಾನನನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದರು. Praise the Lord. ஹalleluya. 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 ஸ்தேவான் வண்ணமையா பிறகு அவர் சபைக்காக உதவியா காணப்பட்டார். ಸ್ತೆಫನು ಸಭೆಗೆ ತುಂಬಾ ಉಪಯೋಗವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 நாம் இங்க வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 6 அதிகாரம். ನಾವು ಓದೋಣ ಹಾಗೆ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 7 வசனம் வாசிக்கிறோம். 7ನೇ ವಾಕ್ಯ. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ஆமென். சீசருடைய தொகை எருசலேமிலும் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். ஹalleluya. Hallelujah. அநேகர் கீழ்ப்படிந்தார்கள். ಅನೇಕರು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದರು. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் நிறைந்தவராய் ஜனங்களுக்கு
நமக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தேவானை கர்த்தர் பயன்படுத்தினார். ಸ್ಟೇಫನನ್ನು ಕರ್ತನು ಉಪಯೋಗಿಸಿದರು. இன்னைக்கு தினத்துல வருகிற ஒரு ஆபத்தை நாம் எப்படி தப்பிக்க ಈ முடியும்? ದಿನದಲ್ಲಿ ಬರುವ ಅಪಾಯದಿಂದ ನಾವು ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು? கொரோனா போயிடுச்சு. ಕೊರೋನಾ ಹೋಯ್ತಲ್ಲ, இன்னும் பயங்கரமான வியாதி ಇನ್ನು ಭಯಂಕರವಾದ ವ್ಯಾಧಿಗಳೆಲ್ಲ ಬರಲಿದೆ. இனி வியாதி இல்லை என்று சொல்வதற்கு முடியாது. ವ್ಯಾಧಿಗಳು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. புதிதான வியாதிகள் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருதயம் நொந்து போற அளவுக்கு பொல்லாத ஆவி கிரியை செய்வாங்க. ಹೊಸದಾಗಿ ರೋಗಗಳು ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ಹೃದಯವು ನೊಂದು ಹೋಗುವ ಹಾಗೆ ರೋಗಗಳು ಬರುತ್ತವೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த நாளிலே ಆ ದಿನದಲ್ಲಿ பிலிப்பு பிரசங்க வல்லமையா இருந்தது. பிலிப்பನ ಪ್ರಸಂಗ ತುಂಬಾ ಬಲವಾಗಿತ್ತು. ஹalleluya ஹalleluya. நீங்க வாசிக்கும் போது 8th அதிகாரத்துல என்ன சொல்லுகிறது? ಅದೇ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದೆ? 4 ವಚನಗಳು. 4ನೇ ವಾಕ್ಯ. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு இல்ல. ಈ ದಿನ சிதறி போனவர்கள், ಚದರಿ ಹೋದವರು மறுபடியும் என்ன செய்தார்கள்? ಪುನಃ ಏನ್ ಮಾಡಿದರು? சுவிசேஷத்தை ಸುವಾರ್ತ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಿದರು. ஹalleluya ಹalleluya. நாளிலே நாம் ஆலயத்துக்கு வந்தா போதும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಸಾಕು. ஆலயத்துக்கு போனா பாஸ்டர் ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಬೈತಾರೆ. ஆலயத்துக்கு போனா எல்லாம் பிரதர்லாம் திட்டுவாங்க, கேட்பாங்க. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಹೋದರರೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ, ಬೈತಾರೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. என்ன வந்தாலும், ಏನೇ ಬಂದರೂ, என்ன நோய்கள் வந்தாலும், ಏನೇ ರೋಗಗಳು எந்த ಬಂದರೂ, வியாதிகள் வந்தாலும், ಯಾವುದೇ ವ್ಯಾಧಿಗಳು ಬಂದರೂ ஆண்டவராகிய இயேசுவின் அனுமதி இல்லாமல் ದೇವರಾಗಿರುವ ಯೇಸುವಿನ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. ஒரே ஒரு தலைமுடிகள் தொட முடியாது. ಒಂದೇ ಒಂದು ತಲೆ ಕೂದಲನ್ನು ಸಹ ಮುಟ್ಟಬಹುದು. ಹalleluya. ஒரு வியாதி தொட்டு பார்க்கறோம்னா தேவன் அனுமதி வேணும். ಒಂದು ರೋಗ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ಅನುಮತಿ ಬೇಕು. தேவனிடத்தில் இல்லாதவர்களுக்கு எதுக்கு அனுமதி? ದೇವರ ಬಳಿಯಲ್ಲೇ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ಯಾಕೆ ಅನುಮತಿ? ஹalleluya ಹalleluya. பிசாசு இஷ்டத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? இஷ்டத்துக்கு அவனை பயன்படுத்துகிறான். ಸೈತಾನನು ತನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ತಾನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. அப்போஸ்தலர் 8:5 அப்பொழுது பிலிப்பின் மகன் சமாரியாவில் உள்ள ஆ. ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆமென். ஹalleluya ಹalleluya. இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ಚದರಿ ಹೋದವರು ಎಲ್ಲರೂ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿದರು. பிலிப்பு எழும்புகிறான். ಫಿಲಿಪ್ಪನು ಸಹ ಎದ್ದೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya ಹalleluya. ஹalleluya ಹalleluya. இங்கே வாசிக்கிறோம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவர் சொல்லப்பட்ட ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ಫಿಲಿಪ್ಪನು ಮಾಡಿದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಎಲ್ಲ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಗಮನಿಸಿದರು. ஹalleluya எல்லாம் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அநேக அசுத்த பாருங்க 6 வசனங்கள்ல மறுபடியும் 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அதிசயங்களை ஜனம் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஆ. ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகளும் ஆமென் சத்தத்தோடு ஆமென் கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அதை கைதடி கத்தமயப்படுத்துங்க. அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ஆ. அநேக திமிர்வாதக்காரரும் ஆ. சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென் ஹalleluya ಹalleluya. ஒருமனமாய் கவனிக்கப்பட வேண்டும். ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಗಮನಿಸಬೇಕು. என்னால் வர முடியாது, ஏன் வர முடியல? ನನ್ನಿಂದ ಬರಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ஆண்டவர் ಬರಕ್ உடனே செய்கிறவர் தாமதிக்கிற காரணம் என்ன? ದೇವರು ತಕ್ಷಣ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡದೆ ತಡ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நம்முடைய வேலைகளுக்காக பல காரியங்களுக்காக எவ்வளவோ நம்ம ஓடாடுகிறோம், போறோம், பழகுறோம். ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಎಷ್ಟೋ ಓಡಾಡ್ತೀವಿ ಬರ್ತೀವಿ, ಆದ್ರೆ தேவனுடைய சமூகத்துக்கு, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ, நம்ம ஜெபிப்பதற்கு, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ, வேத வாசிப்பதற்கு, ವೇದಗಳನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வருவதற்கு, ಆ ಆತ್ಮದ ಜೀವಿತದೊಳಗೆ ಬರುವುದಕ್ಕೆ நாம் தாமதிக்கிறோம். ನಾವು ತಡ ಮಾಡ್ತೀವಿ. நடக்கிற சம்பவங்கள் வேற மாதிரி, ನಡೆಯುವ ಸಂಗತಿಗಳು ಬೇರೆ ರೀತಿ, காரியங்கள் வாய்த்தாலும் சரி, ಕಾರ್ಯಗಳು ನಡೆದರೂ ಸರಿ, வாய்க்காவிட்டாலும் சரி, ನಡೆಯದೆ ಹೋದರೂ ಸರಿ, உயர்ந்தாலும் சரி, ನಾವು ಹೆಚ್ಚಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸರಿ, ನಾವು ಕೆಳಗಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸರಿ, ದೇವರು நம்மை கைவிடுவதில்லை, ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ஆண்டவர் ஒரு பலனை கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. பலன் கொடுக்க எதிர்பார்க்கிறார். ನಿಮಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. என்ன பலன் கொடுக்க எதிர்பார்க்கிறார்? ಯಾವ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ
ಎದುರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ கை ಬೇಕು? உயர்த்த முடியுமா? ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ஹalleluya. ஹalleluya. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ನೀವ್ ಏನ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? அதற்கு பிரகாரம் செய்வார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. யோசித்து பாரு. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. உங்களில் ನಿಮ್ಮಲ್ಲಿ யார் அதிகமான பாடுகளை அனுபவித்து உட்கார்ந்திருக்கு? ಯಾರು ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋರಾಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? அதிகமான பிரயாசப்பட்டு விழுந்து எழுந்திருக்கிறீர்கள். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಬಿದ್ದು ಎದ್ದಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் ஜெபிக்காமலும் துதிக்காமலும் ஆலயத்துக்கு சரியானபடி வராமலும் இருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಸ್ತುತಿಸದೆ ಆಲಯಕ್ಕೆ ಸರಿಯಾದ ರೀತಿ ಬರದೇ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் ಎಷ್ಟೋ ಜನ ஆட்டோ கிடைக்காம ಆಟೋ ಸಿಗದೆ ஐயோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ಅಯ್ಯೋ ಸಮಯ ಆಯ್ತು ಅಂತ காரியங்கள் எந்த காரியம் இருந்தாலும் அப்படி போட்டு ஓடி வரீங்க. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳಿದ್ದರೂ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಸಾಡಿ ಓಡಿ ಬರ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. உங்களை பார்க்கிறவரா இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ನಿಮಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. ஒவ்வொன்றுக்கும் பதில் உண்டு. ಒಂದೊಂದಿಗೂ ದೇವರು ಉತ್ತರ ಇದೆ. பதில் உண்டு. ಒಂದೊಂದಿಗೂ ಉತ್ತರ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொன்றுக்கும் பதில் உண்டு. ಒಂದೊಂದಿಗೂ ಉತ್ತರ ಇದೆ. ஒவ்வொன்றுக்கும் பதில் உண்டு. ಒಂದೊಂದಿಗೂ ಉತ್ತರ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க எதை செய்தீர்கள்? ನೀವು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಾ? ஆண்டவர் செய்வதற்கு ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ பேசுறதுக்கு பலனை கொடுப்பார். ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ತಕ್ಕ ಫಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அது நிச்சயமா கொடுக்கிறார். ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. வேண்டாம் இங்கே இவ்வளவு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்காம இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಅದು ಸಿಗದೇ ಇರಬಹುದು. எல்லாம் சேர்த்து கொடுக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿ ಒಟ್ಟಾಗಿ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. ಕೊಡ್ತಾರೆ. ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿ ಒಟ್ಟಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. உங்க மௌனத்துக்கு ஒரு பதில் உண்டு. ನಿಮ್ಮ ಮೌನಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ತರ ಇದೆ. உங்களுடைய கேள்விக்கு பதில் உண்டு. ನಿಮ್ಮ ಪ್ರಶ್ನೆಗೆ ಒಂದು ಉತ್ತರವಿದೆ. ஹalleluya. 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 அப்புறம் பிறகு ಅನಂತರ ஆண்டவரே ದೇವರೇ ஐயோ இது தெரியாம போச்சே. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ எவ்வளவு ಹೋಯಿತು. நல்ல ஆண்டவர். ನೀವು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು. நான் கேட்காம போயிட்டேனே. ನಾನು ಕೇಳದೆ ಹೋದ್ನಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அங்க சொல்வீங்க. ಆ ರೀತಿ ಹೇಳ್ತೀರಾ. ஆனா நானு ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ஹalleluya. ஹalleluya. பல பாடுகள் மத்தியிலே ಅನೇಕ ಹೋರಾಟಗಳ அப்போ மகிமைப்படுத்திருக்கிறேன். ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಅಪ್ಪವನ್ನು ಸ್ತುತಿಸಿದ್ದಾರೆ. அதுக்கு பதிபலனா இன்னைக்கு அற்புதங்கள் செய்தார். ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಫಲವಾಗಿ ಈ ದಿನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಕೇಳಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அவமானங்களை கர்த்தர் மாற்ற வல்லவர். ನಿಮ್ಮ ಅವಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಮಾರಿಸಲು ಶಕ್ತರು. ஆனா தேவன் நம்புகிறவர்கள். ಆದರೆ ದೇವರನ್ನು ನಂಬುವವರು ஒரு காலம் வைக்க முடியாது. ಒಂದು ಕಾಲವನ್ನು ஹalleluya. 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 நாம் ஜெபிக்க போறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். ಕೊನೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஹalleluya. ஹalleluya. ஓசியா புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ಹೋಸೆಯ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ஒரு வசனம். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ. 4 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவன் பற்றிய அறிவும் இல்லை. உண்மைதான். ಅದು ನಿಜವೇ. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கேளுங்க என்ன சொல்றாரு? ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರೇ, ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. சொல்லுங்க பக்கத்துல கேளுங்க. ಕೇಳಿರಿ. அம்மா நீ வரல நானும் வரல. ನೀನ್ ಬಂದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க பக்கத்துல. ನೀವು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. என்ன நினைச்சு உட்கார்றீங்க? ಏನಂತ ஐயோ வாழ்க்கை எப்படியா? ನನ್ನ ಜೀವನ ಈ ರೀತಿನಾ? ஐயோ போராட்டம் எப்படியா? ನನ್ನ ಹೋರಾಟ ಈ ರೀತಿನಾ? இதை நீங்க யோசிக்க வேண்டாம். ಇದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಯೋಚಿಸಬೇಡ. கொஞ்ச காலம். ಇದೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ದಿನ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருக்கு நிற்போம். ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಿಲ್ತೀವಿ. ಎಲ್ಲ ಅವರು பார்த்துக்கொள்வார். ಎಲ್ಲರೂ ಅವರು ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ. ஹalleluya. 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 இஸ்ரவேல் புத்திரரே, ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರೇ, தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேசத்து குடிகளோடு தேசத்தின் குடிகளே, கர்த்தருக்கு கர்த்தருக்கு வழக்கு வழக்கு இருக்கிறது. இருக்கிறது. என்றால் அது என்னவென்றால் தேசத்திலே தேசத்திலே உண்மையும் இல்லை, நிச்சயமாகவே தேசத்திலே இல்லை இல்லை, உண்மையும் உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. தேவனை பற்றி அறிவும் இல்லை. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு இஷ்டமான வசனம். ದೇವರು ಹೇಳುವ ಒಂದು ತುಂಬಾ ಇಷ್ಟವಿರುವ ವಾಕ್ಯ. வெளிப்படுத்தல் லாஸ்ட் வாசிக்கிறோம். 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆ. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். ಇದು ಕೈ ಬಿಡ್ತೀನಿ ಸಂತೋಷ ಯಾರ ವಚನ. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಸಂತೋಷ. ಈಗ ಬೇಗ ಬರುತ್ತೇನೆ, ನಾನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಅವನವನ ನಡತೆಗೆ ಪ್ರಕಾರ ಕೊಡತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ.
இதோ சீக்கிரமா இருக்கிறேன். ಈಗ ಬೇಗನೆ ಬರ್ತೀನಿ. அவனுடைய கிரியைகள் தேவைப்படியாக ಅವರ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ அவனுக்கு நானும் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ಅವರಿಗೆ ಕೊಡುವ ಫಲ ನನ್ನ ಸಂಗಡ ಬರುತ್ತಿದೆ. அவருக்கு பலன் கொடுக்கிறார். ಅವರು ಪ್ರತಿಫಲ ಕೊಡುವವರು. அவர் கிரியைக்கு தக்கதான். ಅವರವರ ಕ್ರಿಯೆಗೆ அவங்க செய்த செயலுக்கு தக்கதான். ಅವರವರು ಮಾಡಿದ ಕೆಲಸಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ. எத்தனை சந்தோஷம். ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿರಿ. நீங்க கை வைத்து யோசிக்காம உயர்த்துறீங்க என்று மறுபடியும் சொல்றேன். ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಕೈ ಎತ್ತೀರಾ ಅಂತ ಪುನಃ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க கை எடுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கிறது. ನೀವು ಕೈ ಎತ್ತದೇ ಇರುವುದು ತುಂಬಾ ತಪ್ಪು. ನೋಡಿ ಅಂತலாம் பாக்குறீங்க. ಹೀಗೆ ಇರೋಣ ಅಂತ ನೋಡ್ತೀರಾ. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவரே நம்ம மன்னின்னு சொல்லி கை தூக்குறீங்க. ಎಷ್ಟು ಜನ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ ಅಂತ ಕೈ ಎತ್ತಿರಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். ನಮ್ಮ ದೇವರು ಬೇಗನೆ ಬರ್ತಾರೆ. இதெல்லாம் நம்ம கேட்டு உணர்றோமா? ಇದೆಲ್ಲ ನಾವು ಕೇಳಿಸಿಕೊಂಡು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂತೀರಾ? ஆண்டவர் சொன்னார். ದೇವರು ಹೇಳಿದರು. இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல வசனம் போதிச்சிருந்தேன். ಇದುವರೆಗೂ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯ. அவன் செய்யாதே செய்யாதே செய்யாதேன்னு சொல்லி கொண்டாரு. ಪಾಪ ಮಾಡಬೇಡ 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 ಅಂತ ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் ஆண்டவர் செய்யாதே செய்யாதே சொன்னார். ಆದಿ ಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಬೇಡ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 22 அதிகாரம் வெளிப்படுத்தல 11ல ಮಾತ್ರ ನೀವು ವಾಸಿ. ಆದ್ರೆ ಈ ಪ್ರಕಟಣೆ 22 இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கலாமே. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். செய்யலாமே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எத்தனை சந்தோஷம். அதை கை தூக்கு. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಸಂತೋಷ. என்ன சொல்லுங்க. ಏನು ಹೇಳಿದರೆ ஏன் கை தூக்குறீங்க? ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು ಇನ್ನೂ ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் ಅಶುದ್ಧವಾಗಿರುವವನು நீங்க சொல்லுவாங்க பாரு. ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, நீ அடங்காத கழுத, ನೀನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳದೇ ಇರುವ ಕತ್ತೆ, ನೀನು ಹೇಳಿದ ಮಾತು ಕೇಳದೇ ಇರುವ ಕತ್ತೆ, ತೊಳೆದು போட, ಒಟ್ಟೋಗು, ತೊಳೆದು போட, ಎಲ್ಲಾನ ಹೋಗು. 100 ರೂಪಾಯಿ ಕೊಡು, 50 ರೂಪಾಯಿ ಕೊಡು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, 100 ರೂಪಾಯಿ ಕೊಡು, 50 ರೂಪಾಯಿ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. ತೊಳೆದು போட, ತಗೋ 100 ರೂಪಾಯಿ, ಹಾಳಾಗಿ ಹೋಗು. அவனுக்கு என்ன தெரியுமா? ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? இந்த வார்த்தை அவனுக்கு கவலை கிடையாது. ಈ ಮಾತಲ್ಲ ಅವರಿಗೆ ಗಮನ ಇಲ್ಲ. 50 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರಲ್ಲ, 50 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರಾ ಅಷ್ಟು ಸಾಕು. என்ன தெரியும்? ಆ ರೀತಿಯೇ ಇದ್ದೀರಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் பயமா இருக்கு. ಈ ವಾಕ್ಯವು ತುಂಬಾ ಭಯವಾಗಿದೆ. அன்புள்ளவர் சொல்றாரு, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வேண்டாம் வேண்டாம் சொல்றாரு, ಬೇಡ ಬೇಡ ಪಾಪ ಬೇಡ ಅಂತ ಹೇಳುವವರು ಹೇಳ್ತಾರೆ, செய்யுங்க, ಇನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡುವಂತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி உள்ளவர் இன்னும் நீதியும், பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும், அதான் நான் சொல்றேன். ನೀತಿವಂತನು ಇನ್ನೂ ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸಲಿ, ಪವಿತ್ರರು ತನ್ನನ್ನು ಇನ್ನೂ ಪವಿತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்த்தணும், குடும்பத்தை உணர்த்தணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நீங்க ஜெபிங்க, தயவு செய்து. இன்னைக்கு வந்ததெல்லாம் பரவாயில்ல, ನೀವು ಈ ದಿನ ಬಂದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, நீங்க ஜெபிங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போறாங்கவரே, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತೇ ದೇವರೇ, தயவு செய்து ದಯವಿಟ್ಟು தீமைகள் வராதபடிக்கு, ಅಪಾಯವು ಬರದೇ ಇರುವ ಹಾಗೆ என் குடும்பத்தை என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. கேட்டுக்கொள்ளுங்க. ಮುಂದೆ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. கை உயர்த்தி சாரி சொல்லி ஆண்டவரே தயவு ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಎಲ್ಲರೂ ದೇವರ ಮುಂದೆ ಕ್ಷಮೆ ಕೇಳಿ, ஆண்டவரே மன்னிங்கப்பா, ದೇವರೇ ಕ್ಷಮಿಸಿದ್ದೇವೆ. அழுகிற காலங்கள் வருவதற்கு முன்னர் நான் தேவனிடத்தில் வல்லமையா மாற வேண்டும். ನಾಶನ ಕಾಲ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಬಲವಾಗಿ